إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி இப்புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு அல் விகாயத்து மினல் அம்ரால் ஃபில் இஸ்லாம். இஸ்லாம் சொல்லக்கூடிய நோயில் இருந்து எப்படி விலகிக் கொள்வது, நம்மளை பாதுகாத்து கொள்வது என்று ஒரு உயர்ந்த தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நோயை நமக்கு தருகிறான். ஆனால் அதை யாராலும் தடுக்க முடியாது என்பது நமக்கு தெரியும். இருந்தாலும் கூட ஒரு பாதுகாப்பாக இருந்துவிட்டு அதற்கு பிறகு அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து தவக்குல் வைத்து யா அல்லாஹ் நோய் இல்லாத வாழ்வை தருவாயாக என்று செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஒவ்வொரு மனிதனும் விரும்புவான், நமக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும், நமக்கு சிஹத்து கிடைக்க வேண்டும், நாம் சலாமத்தாக ஈரேற்றமாக வாழ வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் ஆசை. தமிழில் கூட சொல்லித் தருவார்கள், நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்ற அளவுக்கு நாம் பேசுவோம். ஆனால் இந்த நோயிலிருந்து நாம் அகப்படாமல் அதில் விழாமல் வருமுன் காப்பதற்கு இஸ்லாம் சில அம்சங்களை சொல்லித் தருகிறது. நாமளாகவே ஒன்றும் செய்யாமல் பாதுகாப்பு இல்லாமல் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய விதி என்று சொல்வதற்கு மார்க்கத்திலே இடமில்லை. நமக்கெல்லாம் தெரியும், பிரபல்யமான ஒரு ஹதீஸ் நபிமொழி அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கால ரஜுலுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு மனிதர் கேட்கிறார், ஒரு சிலு நாக்கத்தி, என்னுடைய ஒட்டகத்தை நான் அவிழ்த்து விடுகிறேன், அது போகிற போக்கத்தில் அவிழ்த்து விட்டு வா தவக்கலு அலல்லா, அல்லாஹ் மீது நான் தவக்குல் வைக்கிறேன். ஒட்டகத்தை கட்டி போடாமல் அவிழ்த்து விட்டு அல்லாஹ் மேல் தவக்க வைக்கிறேன். இந்த தவக்குல் நம்பிக்கை சரியா என்று கேட்கும் பொழுது கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால யக்கில்ஹா, முதல்ல ஒட்டகத்தை கட்டி போடுங்க, திரும்ப தவக்கல் அல்லாஹ், அல்லாஹ் மீது என்ன செய்யணும், நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ற செய்தியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடமாக நமக்கு உணர்த்தினார்கள். அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைக்கணும். அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைப்பதில் மாற்று கருத்துக்கே இடமில்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், நல்ல மூமின்களை பற்றி பேசும்பொழுது வஅலல்லாஹி, அல்லாஹ் மீது மட்டும்தான் ஃபல்யத்தவக்கல் மூமினூன், நம்பிக்கையாளர்கள் இறை விசுவாசிகள் அவர்கள் அல்லாஹ் மீது மட்டுமே நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவான். அந்த அடிப்படையில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ் யுஹிப்புல் முத்தவக்கிலீன், அல்லாஹ் மீது யார் நம்பிக்கை வைக்கிறாரோ அவர்களை நான் நேசிப்பதாகவும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் சில இடத்துல சொல்கிறான், ஒமை எத்தவக்கல் அலல்லாஹ், யார் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ ஃபஹுவ ஹஸ்பு, அல்லாஹ்வே போதுமானவனாக இருக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறான். ஆனால் இப்பொழுது நம்ம வர வேண்டும், சில காரண காரியங்களை
நாம் தவிர்ந்து கொள்வது அது தவக்குலுக்கு முரணாகாது என்று சொல்லித் தருவார்கள். தவக்குல் நம்பிக்கை, இறை நம்பிக்கை வேற, நம் காரண காரியங்களை விட்டு தவிர்ந்து கொள்வது வேற. ஏனென்று சொன்னால் மனிதன் ஆரோக்கியமாக இருப்பதற்காக வேண்டி இஸ்லாம் பல்வேறு வழிகளை சொல்லித் தருகிறது. துனியாவில் நாம் நினைத்துக்கிறோம் இந்த மார்க்கம் என்பது மறுமைக்கான மார்க்கம் மட்டும் சிலர்கள் நினைத்து கொண்டு வெறும் தொழுவது, நோன்பு வைப்பது இதை மாதிரி நினைத்துக் கொள்கிறார்கள். இந்த துனியாவில் ஒரு மனிதன் எப்படி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் ரீதியாக, ஹதீஸ் ரீதியாக நமக்கு பல்வேறு செய்திகளை நபிகளார் கற்றுத்தருகிறார்கள். அதில் ஒன்று தான் ஆன்மீகத்தோடு சேர்ந்தது. நமக்கு தெரியும் இஸ்லாம் வலியுறுத்துகிற மாதிரி எந்த மதங்களும் எந்த வழிகளும் வலியுறுத்தலை. மிஸ்வாக் செய்ய சொல்கிறது. அப்படின்னு சொன்னால் மிஸ்வாக் என்று சொன்னால் நம்ம குறுகிய வட்டத்தில் கொண்டு வரக்கூடாது. காலையில் பல் தேய்க்கிறோமே அது மிஸ்வாக் தான், பல் துலக்குவது என்று அர்த்தம். இதை வலியுறுத்தி சொல்லி காட்டியது. காரணம் என்ன? இதிலிருந்து வரக்கூடிய வியாதிகள், நோய்கள், பரவுகள் நிறைய பரவக்கூடியதாக இருக்கிறது. அதனால ரப்புல் ஆலமீன் ரசூல் மூலமாக நமக்கு யஅமுருனா ஃபிஸ்ஸிவாக், முதலாக பல் துலக்க வேண்டும். காலையில் செஞ்சவனே நம்ம பல் துலக்கிறோம். ஆனால் பின் நல்லாஃபா, இதில் சுத்தமும் இருக்கிறது. அதனால தான் மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. சுத்தத்தை எந்த அளவுக்கு சொல்லி காட்டுன்னு சொன்னால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யகூலு ரசூல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், ஈமானில் ஒரு பாதி சுத்தம். அந்தளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த சுத்தம்தான் அடிப்படை காரணம் நோயிலிருந்து நாம் பாதுகாப்பு பெறுவதற்கு. அல்லாஹ்வே குர்ஆனில் பேசுவான் சூரத்துல் பக்ராவிலே, இன்னல்லாஹ் யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்ததஹிரீன், யார் சுத்தவான்களாக இருக்கிறார்களோ அவர்களை தான் அல்லாஹ் விரும்புவதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அதனாலே தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்கள் எங்கெங்கெல்லாம் கூடுவோமோ அந்த இடத்துல நம்ம சுத்தமாக வர வேண்டும். அதுபோல் பொதுமக்களுக்கும் இடையூறாக இருக்கக்கூடாது, இடங்களுக்கும் இடையூறாக இருக்கக்கூடாது, அதுபோல பல்வேறு தனி மனிதனுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்று மார்க்கம் பேசும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஜும்மா நாள் குளிச்சுட்டு வர்றது வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக இருக்கிறது. இமாம் புகாரி கொண்டு வருகிறார், உஸ்ஸுல் யோமுல் ஜும்மா, ஜும்மா நாள் குளிப்பது இருக்கிறது வாஜிபுன் அலா குல்லி முஹ்தலிமின், ஒவ்வொரு வயசுக்கு வந்தவர்கள் மீது கடமை என்று சொல்லி காட்டுகிறார். ஆனால் அந்த இடத்துல இமாம்கள் அர்த்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் வலியுறுத்தப்பட்ட சுன்னா என்று சொல்லி தருகிறார்கள். அருமைக்குரியவர்களே, பாசத்துக்குரியவர்களே, காரணம் தெரியுமா? இந்த ஜும்மா நாளில் நம்ம எல்லோரும் ஒன்று கூடுறோம். அப்போ ஒருவருடைய அந்த நாத்தம் வேர்வை ஒருவர் மீது பாய்ந்து அதன் மூலமாக சில கிருமிகள் பரவி நோய் வந்துவிடக்கூடாது. நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவர்களுக்கு உடனே தொத்திக்கணும். இது மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுது. மார்க்கம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு, நோயிலிருந்து தவிர்ப்பதற்கு நகத்தை வெட்ட வேண்டும் சொல்லி தந்த மார்க்கம் உலகத்தில் இது ஒன்று தான். நன்மையாகவும் இருக்குது, ஆரோக்கியம் தான் அங்கே மெயின். இப்போ தக்லீமுல் அல்ஃபார், நகங்களை வெட்ட வேணும். பாருங்கள், மாற்று மத நண்பர்களை பாருங்கள், சகோதரர்களை பாருங்கள், ஈட்டி மாதிரி வச்சுருப்பாங்க, அதை கொண்டே தாக்க முடியும். அது ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த மாதிரி ரசூல் மூலமாக சொல்லித்தரோம். அதுபோல் நத்துஃபுல் எபித்து, அக்குள் முடியை என்ன செய்யணும்? அகற்றணும். அக்குள் முடியை அகற்ற வேண்டும். இது நம்ம புனிதமான நம்ம மார்க்கத்தில் தான் இருக்குது. இது என்ன? ஆரோக்கியத்துக்கு பெரிய எடுத்துக்காட்டு. ஒருத்தன் பார்த்தோம் இல்லையா, சாட்டை எடுத்து அடிக்கும் போது அவன் அக்குளை தூக்கும் போது எந்த அளவுக்கு அசிங்கமாக இருந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா? ஆனால் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தில் பிறந்ததுனால நமக்கு சுத்தத்தை ஆரோக்கியத்துக்காக வேண்டிய வைத்திருக்கிறான் நம்முடைய. அதுபோல் மர்ம உறுப்பு முடியை அகற்றுவது, மீசையை குறைத்து கொள்வது, கத்திரிப்பது, இப்படியாக சொல்லப்பட்ட மார்க்கம் உடல் ஆரோக்கியத்தை தான். இதனுடைய ஹிக்மத்து என்ன, இதனுடைய தாற்பயம் தத்துவம் என்ன என்று எழுதும் பொழுது இமாம்கள் சொல்லித் தருவார்கள், நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்காக வேண்டாம். பாருங்களேன், தொழுகைக்காக வேண்டி உது செய்யாமல் தொழுகக்கூடாது. கைகால் முகங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் ஏன்னா தொழுகக்கூடிய நேரத்தில் என்பதை மார்க்கம் சொல்லி காட்டுது. இது சுத்தம் இதில் மட்டும் இல்லைங்க, உணவில் கூட உட்கொள்வதனால அப்பவும் வியாதி பரவும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உணவு எப்படியாப்பட்ட உணவாக இருக்க வேண்டும் சொல்கிறான். ஒயஹில்லு லஹுமுத் தய்யிபாத், நல்ல உணவுகள் தான் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது.
அதே போல் யஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ், கெட்ட உணவுகள் இருக்கிறதே அது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கு, தடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் கெட்ட உணவை தின்றதுனால அல்லாஹ்வுடைய அந்தஸ்து கீழே தாழ்ந்து போகிறதா, நீங்கள் நல்ல உணவை தின்றதுனால அல்லாஹ்வுடைய அந்தஸ்து உயர்ப்பா? இல்லை, நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்காக வேண்டி மார்க்கம் இந்த அளவுக்கு நமக்கு என்ன சொல்லி காட்டுது. அதுபோல் எத்தனையோ கெட்ட உணவுகள் இருக்கிறது. இன்றைக்கி முகத்தராத் என்று சொல்லப்படக்கூடிய உலகத்தில் எல்லா நாடுகளும் இல்லாத நாடே கிடையாது. போதைப் பொருட்கள் அவை அனைத்துமே அல்லாஹ் தடை செய்தது நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு தான், நம்முடைய உடம்புக்காக வேண்டி தான். அதான் ஹபாயிஸ் என்று சொல்லி காட்டுகிறார்கள், கெட்ட உணவுகள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். சிகரெட்டு குடிக்கிறோமே, அதிலேயே குர்ஆன் ஹதீஸில் தெரியாதவர்கள், குர்ஆன் ஹதீஸை நம்பாதவர்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட அதை வெளியிடக்கூடிய நேரத்தில் இது கேன்சரை உண்டாக்கும், இது உடல்நலனுக்கு கெடுதது அப்படி சொல்லி காட்டுறாங்க. மதுபான பாட்டிலையும் இது உடலுக்கு கேடானது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் குர்ஆனில் அதே சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை பேண வேண்டும் என்பதற்காக வேண்டிதான். இன்றைக்கி மது குடித்து இறந்து போனவர்கள் எவ்வளோ பேர், அதில் வியாதியில் படுத்தவர்கள் எத்தனை பேர், கல்லீரல் மண்ணீரல் போனவருக்கு எத்தனை பேர், சிகரெட்டு குடித்து கேன்சர் வந்தவர்கள் எத்தனை பேர், சிகரெட்டு குடித்து எத்தனை பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது என்பதை பல்வேறு பட்டியலில் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். சரி, ஜினாவை தடுத்தது, விபச்சாரத்தை தடுத்தது, திருமணத்தை ஆதரித்தது, அதன் மூலமாக வியாதி பரவும் என்று இன்றைய விஞ்ஞானம் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு என்னைக்கு வஹி இறங்கிச்சோ 1400 வருஷத்துக்கு முன்னாலே இதை ஹராமாக்குனது நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்காக தான் என்று மார்க்க நமக்கு சொல்லித் தருகிறது. நம்ம மனைவி நம்ம இல்லறத்தில் கூடுறோம், அதே சமயத்தில் மாதவிடாய் காலத்தில் கூடக்கூடாது என்று குர்ஆன் சொல்லி காட்டு. ஏன்? உங்களுக்கும் நோய் ஏற்படும், உங்களுக்கும் தொந்தரவு ஏற்படும், உங்களுக்கும் வியாதி பரவலாம், அவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கலாம். ஏன் மார்க்கம் இல்லறத்தில் நீங்கள் கூடக்கூடிய நேரத்தில் நீங்கள் உங்கள் மனைவி நம்ம மனைவிமாரிடத்தில் இல்லத்தை கொடுத்துல இந்த இடத்துல மட்டும்தான் கூட வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறது. பின்துவாரத்தில் கூடுவதை தடை செய்கிறது. இதனால் என்ன நடக்கப் போகிறது? அதனால் அசூசியான இருப்பிடமாக இருக்கிறது, அதிலிருந்து பல்வேறு வியாதிகள் உருவாவதற்கு காரணமாக இருக்கிறது என்று வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுவாங்க. எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தது வத்தமு வலஹமல் ஹின்ஸீர். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஹின்ஸீர் பன்றி இறைச்சி ஹராமாக்கியிருக்கிறான். அதுபோல தானாக செத்ததை ஹராமாக்கியிருக்கான், அதுபோல இரத்தத்தை ஹராமாக்கியிருக்கான். இவைகள்லாம் நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தா அனைத்துமே உடல்நலத்துக்கு கேடானது, உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு கேடானது. அதனால தான் ரப்பு நமக்கு ஹராமாக்கி இருப்பதாக நாம் பார்க்கிறோம். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நபி ஆரோக்கியத்தை எப்படி பேண வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு செய்திகள் நமக்கு சொல்லித்தராங்க. அதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தராங்க. அதன் மூலமாக நமக்கு வரர் தீங்கு ஏற்படும் ஆரோக்கியம் இல்லாமல் வாழ்ந்தா என்பதையும் சொல்லித்தராங்க. நம்ம ஆரோக்கியத்தை பேணக்கூடிய இடத்தில் நமக்கு நன்மை ஏற்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத் செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈருலகத்திற்கும் வழிகாட்டியாக இருக்காங்க. அல்லாஹ்வுடைய நபி ஈருலகத்துக்கும் அருள்ஜோதியாக வந்திருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத்து செய்தது, நமக்கு நசியத்து செய்தது, நல்லுபதேசம் செய்தது மறுமைக்கு மட்டுமே அல்ல, ஆகிரத்துக்கு மட்டுமே அல்ல, துனியாவுக்கும் சேர்த்து தான் அல்லாஹ்வுடைய நபி நமக்கு நிறைய உபதேசங்கள் செய்கிறாங்க. ஈருலகத்தின் ஜோதியாக வந்த அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் பல்வேறு செய்திகளை சொல்லித்தராங்க. நீங்கள் நோயற்று வாழ வேண்டும் சொன்னால் முஸ்லீம் ஷரீஃபில் வருகிறது, கிதாபுல் அஷ்ரிபா குடிபானம் என்ற பாடத்தில் இமாம் கொண்டு வருவார். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கத்துல் இனா, நம்ம எல்லா நேரமும் குடிபானம் இருக்குதே, இப்போ நம்ம ஊரில் குடத்தில் தான் தண்ணி வச்சுருப்போம், பானையில் தண்ணி வச்சுருப்போம், செம்பில் தண்ணி வச்சுருப்போம், கொப்பரையில் தண்ணி வச்சுருப்போம், அதை மூடுங்க. கத்துல் இனாக, பாத்திரங்களை மூடி வைங்க. காரணம் பெருமானா சொல்கிறாங்க, ஃபைன்ன ஃபிஸ்ஸனா லைலத்தன், வருஷத்தில் ஒரு இரவு இருக்கிறது, அந்த இரவில் என்சிலு ஃபியா வபாவுன், பெரிய வியாதி இறங்குகிறது. வபா என்று சொன்னால் கொள்ளை நோய்க்கு சொல்வார்கள், மிகப்பெரிய விஷமுள்ள வியாதி இறங்குகிறது. லா யமுர்ரு பீனாயின், எந்த பாத்திரத்தையும் அதை விட்டு வைக்கல, லைஸ அலைஹி கிதாவுன்,
எது மூடாமல் இருக்கிறதோ அந்த பாத்திரங்கள், அது உணவாக இருக்கலாம், தண்ணியாக இருக்கலாம், பானங்களாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம், அது எது மூடாமல் இருக்கிறதோ இல்லா நஸலபிஹி, அதில் அந்த கிருமிகள் அந்த விஷங்கள் தாக்காமல் போவதில்லை என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு நாள் ஒரு இரவு என்று வருகிறது. அருமைக்குரிய சகோதரர்களே, இது வஹீயுடைய அடிப்படையில் தான் சொல்ல முடியும். இது எந்த ஆய்வாளர்களையும் சொல்ல முடியுமா? எந்த மருத்துவத்தாலும் சொல்ல முடியுமா? எந்த விஞ்ஞானியாலையும் சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய வஹீயோடு இருக்கிறதுனாலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுடைய பாத்திரங்களை, உணவு பாத்திரங்களை, குடிபாத்திரங்களை நீங்கள் நைட்டில் மூடாவிட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருஷத்தில் ஒரு நாள் அந்த விஷத்தை இறக்குகிறான், கொள்ளை நோய் அதனால தான் பரவுகிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரோக்கியத்தை பற்றி பேசக்கூடிய நேரத்திலே சொல்லி காட்டுகிறார். அதனாலே தான் இமாம்கள் சொல்வார்கள், அஸ்ஸிஹத்து விகாயியா, அதாவது நமக்கு ஆரோக்கியம் என்பதை நாம தான் பாதுகாக்க வேண்டும். ஓ மஸ்ஊலியத்துன், அல்லாஹ் நாளைக்கு அதை பற்றியும் கேட்க போகிறான். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அல் முத்தஹீரூன், பரிசுத்தமாக எப்பொழுதும் வாழக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்கள், அஹ்பாபுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய நேசர்கள் இந்த அளவுக்கு இமாம்கள் நமக்கு சொல்லி காட்டுவாங்க. அதனால சரி, பகலாக இருந்தாலும் சரி, நைட்டாக இருந்தாலும் சரி, இரவு தூங்குறதுக்கு முன்னாலும் சரி, ஷரியத் நமக்கு சில விஷயங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. சுத்தமாக இருக்க வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு ஆச்சரியமான வியப்புத்தக்க செய்தி. கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் பாத்த, ஒருவர் இரவு தூங்குகிறார், இரவு நேரத்தில் தங்குகிறார், ஒஃபி எதிஹி கமருன், அவருடைய கையிலே கமர் இருக்கிறது. கமர் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைக்கு விளக்கம் பார்க்குறோம். சாப்பிட்டுட்டிய, இன்றைக்கி ஃபேஷன் என்ன தெரியுமா? சாப்பிட்டுட்டு கிளினிக்ஸை வச்சு தொடச்சிட்டு போயிடுங்க. அது பிரியாணியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். சில சாரார் என்ன செய்யணும் தெரியுமா? அதாவது லைமோன் இருக்குல்ல, அதை எடுத்து லேசாக அப்படி கையில் தடவிட்டு போயிடும். இன்னும் சில கையை கழுவியும் கழுவாமல். இவ்வளோ பேருக்கு தான் இந்த ஹதீஸ் வருது. ஒஃபி எதி கம்ருன், அவர் சாப்பிட்டார அந்த கையில் என்ன இருக்குது என்று சொன்னால், அதாவது சில அசராத் இருக்கிறது. இறைச்சி ஒழுங்காக போயிருக்காது, நல்ல மஞ்சளாக சால்னா அப்படியே இருக்கும், ஒட்டிகிட்டு இருக்கும், கொழுப்பு இருக்கும். அவருடைய எதி கம்ருன், கையை கழுவியும் கழுவாமலும் சுத்தமாக கழுவாமலும் டிஷ்யூ பேப்பரில் துடைக்கிறதும் எலுமிச்சம்பழத்தில் வச்சு இப்படி புழிஞ்சு போயிடுறதும் ஒழுங்காக கழுவாமல் இருக்கிறதும் இப்படி அவர் கையில் இருக்கிறது. அவர் அப்படியே என்ன செய்கிறார்? இரவு தூங்குகிறார். ஃபாசாபு ஷைஉன், அவருக்கு ஏதோ அவருக்கு தீங்கு ஏற்படும். என்ன தீங்குன்னு சொல்கிறேன், ஹதீஸ் முடியல. அப்படி தூங்குகிறார். ஃபாசாபு ஷைஉன், அதனால் அவருக்கு ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டால் ஃபலா எலுமன்ன இல்லா நஃப்ஸா, அவரை படித்து கொள்ளட்டும். இது அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால இல்லை, இவர் செய்கிற இதான், இவர் செய்கிற செயல்னால அல்லாஹ் என்ன செய்யலாம், அப்படி கொடுக்குறான் என்ற செய்தி இமாம் அபூதாவுத் கொண்டு வருகிறார், அஹ்மது கொண்டு வருகிறார், திருமதி கொண்டு வருகிறார், நசாயி கொண்டு வருகிறார், இப்னு மாஜா கொண்டு வருகிறார். எல்லா கிதாப்லேயும் வருது. ஒஃபியதி கம்ருன், அவருடைய கையில் சாப்பிட்டு ஒழுங்காக கடவாமல் கொழுப்பு இருக்கிறது, அது இறைச்சியுடைய அசராத்து லேசாக இருக்கிறது, இதுபோல் இருக்குதுன்னு சொன்னால் இந்த நேரத்தில் என்ன செய்யும்? எதெல்லாம் தீங்கு தருமோ நைட்டில் நடமாடும். நம்ம ஊரில் கேட்கவே தேவையில்லை, பள்ளி நக்குச்சுன்னா அதை விட மோசம். உன் கையில் அப்படி இருக்கு இல்லையா, அந்த டேஸ்ட்டுக்கு பள்ளி நக்கும், பாச்சா நக்கும், காக்ரோச் வரும், எல்லா இதுவும் வரும். அதனால் ஏற்படக்கூடிய தீங்குகள் ஏராளமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதற்கு இமாம்கள் விளக்கம் சொல்லி காட்டுகிறார்கள். ஜின்னுக்குடைய உணவை அதில் தான் தங்க வைக்கப்பட்டிருக்கிறது. நீ கையில் வச்சுட்ட அந்த மாதிரி எச்சியெல்லாம் என்ன செய்யும்? ஜின்னு சாப்பிடனா ஹதீஸில் வருது, லஹமே, அதாவது எலும்புகளை சாப்பிடுகிறது ஜின்கள், உங்களுடைய சகோதரர்கள், அதான் உணவு அப்படின்னு சொல்லி காட்டுறது. அந்த அடிப்படையில் இந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலைக்கு நீங்கள் தான் உங்களை ஆளாக்காதீங்க என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம சாப்பிட்டா கையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு தூங்க வேண்டும். அது பகலாக இருக்கட்டும் இரவாக இருக்கட்டும் என்ற செய்தியை சொல்லி காட்டுகிறார். இதனால தான் இமாம்கள் சொல்லி காட்டுவார்கள், வான்னல் விகாயத்தை, பாதுகாப்பாக இருப்பதை, நோயிலிருந்து பாதுகாப்பாக இருக்கிறது, ஹைருன், சிறந்ததாக இருக்கும், மினல் இலாஜி, நோயில் கடந்து மாரடிக்கிறதை விட என்ற செய்தியை சொல்லி காட்டுவாங்க. இது உலக ரீதியான நம்ம நோயிலிருந்து பாதுகாக்கக்கூடிய வழி. ஆத்மார்த்த ரீதியாக, ஆன்மீக ரீதியாக அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி நமக்கு பரிச்சயமான செய்தி. நமக்கு
தப்லீக் ஜமாத்தில் 100 தடவை சொல்லிகிட்டே கிடப்பாங்க அந்த ஹதீஸை. பரிச்சயமான செய்தி, ஆனால் அதன் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை. அதாவது சிலவங்க கடப்பாக போயிட்டாங்க, அல்லாஹ் ரசூல் சொல்லித்தரா திக்ரெல்லாம் போய் சொல்லிகிட்டு இருக்காங்க. நாம் குர்ஆன் ஹதீஸ் என்ற அடிப்படையில் வந்த பிறகு எந்த திக்ரும் வேண்டாப்பா, எதுக்கு போட்டு நமக்கு பிரச்சனை அப்படின்னு ஒதுங்கிட்டோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி உங்களுக்கு எனக்கும் தெரியும். இன்றைக்கி எத்தனை பேர்கள் சிறு வயசுலேயே கை வலி, கால் வலி, முட்டு வலி இப்படியாக போய் கொண்டிருக்காங்க. உடம்பு ஃபுல்லாக வலி. சின்ன வயசுலேயே நம்மளால் நின்று வணங்க முடியல. அது குறையா இல்லை, நம்ம சொல்லலை. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுக்கணும். கால் வலி அவருடைய உழைப்புனால, அவருடைய வேலைப்படுறதுனால. ஆனால் அப்படி இருக்குது. இதுக்கு மாத்திரையை போட்டு நம்ம நிறைய சாப்பிட்றோம், ஆனால் அது நிவாரணம் கிடைச்ச மாதிரி இல்லை. என்ன மாத்திரை சாப்பிட்டாலும் கூட அதில் குணம் இருந்தாலும் கூட அது சைடு எஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லி அந்த மாத்திரையிலே எழுதுகிறாங்க. இந்த அளவுக்கு தான் இருக்குது. அது எந்த மாத்திரை இருந்துட்டு போகுது. நன்மை ப்ரெஷருக்கு நன்மை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதில் இவ்வளோ தீமை இருக்க எழுதுகிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீக ரீதியாக, ஆத்மார்த்த ரீதியாக சில மருந்துகளை சொல்லிக் கொடுத்தாங்க. அதை நம்பினவங்க தான் ஜெயம் பெற்றார்கள். அது நம்பிக்கை வேணும். எந்த அளவுக்கு சொன்னேன்னா, அதாவது அதை அனுபவித்தவங்க நிறைய மக்களுக்கு நீங்களும் பார்க்கலாம். என்றைக்கு நீங்கள் தக்வாதாரியாக இருக்கிறீங்களோ, என்றைக்கு அல்லாஹ்வுடைய அதுக்கார்களை ஓதிக்கொண்டிருக்கிறீர்களோ, அல்லாஹ்வே உங்கள் முன்னாடி நிற்பான்னு சொன்னோன்னா, நீங்கள் தூங்கிட்டு இருக்கும் போது நல்ல 2 மணியாக இருந்தாஞ்சு தான் அனுபவிச்சவங்க சொல்கிறோம். 2 மணியாக இருந்தாஞ்சு தான் உங்கள் பக்கத்தில் கனவு காங்கிரமாக இருக்கும். மெசேஜ் வந்து பக்கத்தில் நிற்க மாதிரி உண்மையில் பார்த்தா அங்கே நிற்கும். இது கதையெல்லாம் சொல்லலை. அதான் என்றைக்கு நீங்கள் பெரும்பாவத்திலிருந்து தவிழ்ந்து அல்லாஹ்வுடைய திக்ரோடு இருக்கிறீர்களோ, ஏன்னா அல்லாஹ் தஆலா யாரோட இருப்பான்? முஹ்ஸினீனோடு இருப்பான், நல்ல மல்சியை கூட இருப்பான். அல்லாஹ் யாரோட இருப்பான்? சாலிஹீங்களோடு இருப்பான், நல்லடியாரோடு இருப்பான். அல்லாஹ் யாரோட இருப்பான்? முத்தகீன், இறைச்சமானோடு இருப்பான். நீங்கள் என்னைக்கு பாவம் செய்கிறீங்களோ அன்றைக்கி அல்லாஹ் ஒதுங்கி கொள்வான். பாவம்னு சொன்னால் பெரும்பாவம், சிறுபாவத்திலிருந்து நம்மளை அறியாமலே போயிடுவோம். இங்கே ஹதீஸுக்கு நான் வருகிறேன். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஈரக்கொலை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, தன்னுடைய தகப்பனார், அல்லாஹ்வுடைய நபி, ஆட்சி தலைவர், ஆன்மீக தலைவர், இவ்வளோ அந்தஸ்து இருக்கிறது. ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க. இஸ்தகத் மாத்தல் காமினர் ரஹா, மாவு இருக்கு இல்லையா, அந்த மாவை திரிக்குவாங்க. கையால் தான் திரிக்கணும் அந்த காலத்தில். இவங்கள கிரைண்டர் வந்திருக்கு, மிக்சி எல்லாம் வந்திருக்குது. மாவை என்ன செய்யணும்? கையால் திரிக்கணும். நம்ம அம்மாவுடைய காலத்தில், வாப்பாவுடைய காலத்திலலாம் அந்த இருக்காங்க. இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு என்னென்ன தெரியாது, அந்த உரலை கூட தெரியாது. அந்த உரலை இப்போ தூக்கவே முடியாது. அந்த அம்மியை கூட இப்போ உள்ள ஜெனரேஷனில் அதை அரைக்கவும் முடியாது. அந்தளவுக்கு அம்மியே பெருசாக இருக்கும். அதை நம்ம பாதுகாத்து நம்ம வச்சுருக்கோம், நாளை சந்ததி காட்டுறதுக்காக வேண்டி. இப்போ உள்ள அந்த அம்மியை இந்த இப்போ உள்ள ஜெனரேஷன் உள்ளவங்க தூக்குனா மம்மி மாதிரிலாம் அப்படி கீழே விழுந்துட வேண்டியதான். அந்தளவுக்கு ஆற்றல் உள்ள வேலைகளை அவங்க பார்த்தாங்க. அல்லாஹ் தஆலா நீடித்து வைத்தான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அந்த அருமை ஈரைக்கொலை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் இடத்துல தன் தகப்பனார் என்ற அடிப்படையில் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, மாவை திருவி கையெல்லாம் காய்த்து எனக்கு ரொம்ப வலி, கைகாலெலாம் வலிக்குது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்கிறாங்க, தகப்பன் என்ற அடிப்படையில் சொல்கிறாங்க. எதுக்காண்டி சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு செய்தி வந்துட்டு ஹதீஸில் புகாரில் முஸ்லீமில் வருது. கைதிகள் நிறைய இறங்கியிருக்காங்க, கைதிகள் பிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ எனக்கு ஃபாத்திமா ஒரு ஆளை தாங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? நினச்சா கொடுத்துருக்கலாம். இன்றைய ஆட்சியாளருக்கு மட்டுமல்ல, நமக்கு எல்லாத்துக்கும் பாடம், எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. ஆனால் தான் ஈரக்கோலை கேட்கும்போது சொல்லி காட்டுறாங்க, அலா அதுல்லுக்குமா. ஏன்னா 2 பேராலே முடியலை, அலிலாத்தனால முடியலை, வேலை செஞ்சு ரொம்ப இதாகிட்டு உடம்பெல்லாம் வலிக்குது. ஃபாத்திமால முடியலை. அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அலா அதுல்லுக்குமா அலா ஹைரின், இதை விட சிறந்த ஒன்றை தரட்டுமா, உங்களை சொல்லி தரட்டுமா? மிம்மா சால்த்துமா, நீங்கள் எதை கேட்டீர்களோ அதை விட நான் சிறந்ததை சொல்லி தரட்டுமா? இதா அகதுமா மலாஜி அக்குமா, நீங்கள் 2 பேரும் படுக்கைக்கு சென்றால் ஃபக்கப்பர் அல்லாஹ் அர்பாங் வசலாசீன, 34 தடவை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு சொல்லுங்கள். அஹ்மத சலாசம் வசலாசீன, 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். ஒசப்பஹ சலாசம் வசலாசீன, 33 தடவை சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் என்று சொல்லுங்கள். ஃபைன்ன ஸாலிக ஹைருன் லக்குமா மிம்மா சால்துமா, நீங்கள் எதை வேண்டினீர்களோ, எதை கேட்டீர்களோ, எந்த ஹாதிமை கேட்டீர்களோ அதை விட இது உங்களுக்கு ரொம்ப சிறந்தது. அல்லாஹ் வழியிலிருந்து நிவாரணத்தை நிச்சயம் தருவான் என்ற அடிப்படையில்
நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மகள்கிட்ட சொல்கிறாங்க, மருமகன்டே சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்டு அவங்க செய்தாங்களாம். புகாரில் வருது, தமிழில் பார்க்கலாம், முஸ்லீமில் தமிழில் பார்க்கலாம். இதை கேட்டு செஞ்சாங்களாம். அலிலாஹ் சொல்கிறாங்க, மா தரக்துஹு முந்து சமயத்துஹு மின நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நான் கேட்ட நாளில் இருந்து ஒரு நாள் கூட இரவில் ஓதாமல் நாங்கள் என் குடும்பம் தூங்கியது இல்லைன்னு சொன்னாங்க. வழியும் போயிடுச்சு. ஏன் ஹாதிமை வந்து இவங்க வைக்கலாம், அந்தளவுக்கு அலிலாஹ் வசதி இல்லையா. அதனால் சக்தி இல்லாட்டா மனைவிக்கு நம்ம வைக்கணும் தேவையில்லைன்னு சொல்லி சட்டங்கள் அதிலேருந்து எழுதுவாங்க. நம்ம சட்டம் தேவையில்லை இப்போ. ஆனால் இந்த துவா, இந்த திக்ரை, இந்த தஸ்பீஹாத்தை ஓதினார்கள். அல்லாஹு தஆலா நிவாரணத்தை கொடுத்தான். சஹாபாக்கள் கேட்குறாங்க, நாங்கள் ஒரு நைட்டும் உடலைன்னு சொல்லி அலிலாஹ் சொன்ன உடனே கூட இருந்தவங்க கேட்குறாங்க, கீழ லஹு அலிலாஹ் கேட்கப்பட்டது, ஒலா லைலத சிஃபீன, சிஃபீனுடைய இரவனையுமா உடல்ல? கால நாம் ஒலா லைலத சிஃபீன, சிஃபீனுடைய இரவனையும் உடல்ல. சிஃபீன் ஒரு யுத்தம் நடந்தது. அது நமக்கு மத்தியிலே தான் நடந்தது, முஸ்லீம்களுக்கு மத்தியிலே நடந்தது, அலிலாஹ் முஆவியா அவர்களுக்கு நடந்தது. அரசியல் சண்டை, உள்நாட்டு சண்டை, நம்ம சகோதரர்களுக்குள்ள சண்டை. அது காரணமாக இருந்தது உஸ்மான் இல்லா காலத்திலேருந்து எடுத்து வரணும். யூதன் தான் இன்றைக்கி என்ன சேட்டை பண்ணுறானோ, பலஸ்தீனை போட்டு பந்தாடுறானோ, இதே யூதன் தான். அதாவது உமர் ரலியல்லாஹு கொல்லப்பட்டதுக்கும் அவர்கள் தான் காரணம், உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்டதுக்கு அவர்கள் தான் காரணம், அதுபோல் அலியை வீழ்த்தினதும் அவர் தான் காரணம். இன்னும் சொல்லப்போனால் முஆவியாவுக்கும் அலிலாவுக்கும் சண்டை வர்றதுக்கு அவங்க தான் தூண்டி விட்டாங்க. அங்கேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை தப்புனது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க தான். ரசூலுல்லாஹ் காலத்துலையும் அபூபக்கர் சித்திக் குழப்பம் இல்லாமல் இருந்தது, ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதான் அதில் இருந்தால் சியாயிசம்லாம் வருது, அது ஒரு பக்கம் போயிட்டு போகுது. ஆனால் அந்த லைலத்துல் சிஃபீனில் கலந்து கொள்வது வந்து அன்றைக்கி யுத்தம் நடக்கிற இதில் வந்து அந்த இரவில் கூட நான் ஓதாமல் இருந்ததில்லை என்ற அளவுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால், இன்றைக்கி ஆன்மீக ரீதியாக ஆத்மார்த்த ரீதியாக நமக்கு அந்த நம்பிக்கை இல்லை. போடு மாத்திரை, ஒன்றுக்கு 2 போடும், இந்த காலம் வலிக்குதா இன்னும் 3 போடும், அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இதில் யார் வந்து நம்பிக்கையோடு செய்கிறார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நோயிலிருந்து விடுதலை செய்வதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லை ஏற்று உணர்ந்தவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, அதிகமான திக்ருகள் வந்து நோயை குணமாக்கும், அதிகமான துவாக்களை நோயை குணமாக்கும் என்பதை பல்வேறு ஹதீஸின் மூலமாக நம்ம அறியணும். ஒன்றை சொல்லி முதற்கொத்தமாக முடிச்சுக்கிறேன். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சில திக்ரு கற்றுத்தராங்க. அதை எல்லா நேரத்திலையும் ஓதலாம். குறிப்பாக நமக்கு தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவாவை திக்ரை கற்றுத்தராங்க. அது உங்களுக்கு வெளிரங்கத்தில் உள்ள நோயாக இருந்தாலும் சரி, உள்ரங்கத்தில் உள்ள நோயாக இருந்தாலும் சரி, இந்த திக்ரை சொல்வதன் காரணமாக அல்லது இந்த துவாவை சொல்வதன் காரணமாக அல்லாஹ் தஆலா நீக்குகிறான். என்ன திக்ரு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதுதானாங்குவீங்க. மன் கால ஹீன இம்சி, மாலை நேரம் வரக்கூடிய நேரத்தில், மாலை நேரம்னா மகரிப் பாங்க சொல்கிறதுக்கு முன்னாலே, அசர் டு மகரிப், சலாச மர்ராத்தின் 3 முறை இதை யார் சொல்கிறாரோ, என்னது, அஊது பி கலிமாத்தில்லா, அல்லாஹ்வுடைய கலிமாவை கொண்டு பாதுகாப்பு தெரியும். அல்லாஹ்வுடைய கலிமா என்ன? குத்துபு அல் முனஸ்ஸல், குர்ஆன்னு அர்த்தம். அதை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஷர்ரி மா ஹலக், அல்லாஹுவே உலகத்தில் என்னென்னலாம் தீங்கு படைத்திருக்கிறாயோ, அது வந்து ஆகாயத்திலிருந்து வந்தால் பறந்து வந்தாலும் சரிதான், பூமியிலிருந்து வந்தாலும் சரிதான், மனிதனாக இருந்தாலும் சரிதான், விஷஜந்துகளாக இருந்தாலும் சரிதான், மின் ஷர்ரி மா ஹலக்குக்கே ஒரு ஜும்மா போடணும். கௌரவமாக எழுதுகிறாங்க. ஆமுலி குலி ஷையின் மஹ்லூக்குன், இதெல்லாம் நீ தீங்காக உலகத்தில் படைத்துட்டாயோ அனைத்திலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னால், லம் ததுர்ரு ஹுமத்துன், அவருக்கு விஷஜந்துகள் அவரை வந்து தீண்டாது. தில்கல் லைலா, எந்த இரவிலே ஓதினாரோ, எந்த மாலையில் ஓதினாரோ அந்த இரவிலே என்று சொல்லிட்டு, லம் யதுர்ரு சம்முன், எந்த விஷஜந்துகளும் அவருக்கு வந்து தொந்தரவு கொடுக்காது. அவ் லதகஹு தி சம்மின், அல்ல எந்த விஷஜந்துகளும் அவர்களை கொட்டாது. கல் ஹையத்தி, பாம்பை போல, வல் அக்ரபு, அது தேளை போல என்று சொல்லிட்டு, ஒய்தா ஹொசீப, அப்படி ஏற்பட்டாலும் கூட தீனினாலும் கூட லம் ததுர்ருஹு எசாபா, அவருக்கு எந்த தொந்தரவும் வராது என்று சொல்லுவார். இங்கே தான் நல்ல கவனிக்கணும், உஷாரா. கொஞ்சம் தூக்கம் வந்தவங்க கொஞ்சம் நல்ல கவனிங்க. கால சுஹைல், இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் சுஹைல் வருகிறார். ருபாயத்துல் ஹதீஸ் அறிவிப்பாளர் சுஹைல் சொல்லி காட்டுகிறார். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே நம்ம கேட்டுட்டு தான் போவோம், ஆனால் அவர் செயல்படுத்துவாங்க.
கான அகுலுனா நம்மளால் என்ன செய்வோம்? இப்போ அவுதுபிக்கலை மாற்றில்லா தாமாத்தி எல்லாருக்கும் தெரியும். மின்ஷரிமா ஹலக் தெரியாதவங்க என்ன செய்யுங்க, இதை வாட்ஸ்அப்பில் போடுங்க, அது போட்டு அது பாட்டை தான் கிடக்கும். ஆனால் சொன்ன உடனே செஞ்சாங்க. சுஹைல் சொல்கிறாங்க, இந்த ஹதீஸை எனக்கு கேட்ட உடனேயே அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன உடனேயே கான அஹ்லுனா கத் தஅல்லமூஹா, எங்கள் குடும்பத்தார்களுக்கு எல்லோருக்கும் பெரியவர் சிறுவர்களுக்கு எல்லோருக்கும் கற்றுக் கொடுத்தோம். இன்ன யகூலூனா குல்ல லைலா, எல்லா இரவுலையும் நாங்கள் ஓதுவோம், கற்றுக் கொடுத்துட்டு மனநம் செய்துட்டு எல்லா இரவும் ஓதுவோம். ரெண்டே வார்த்தை தானே. ஃபுல்லிது கது ஜாரியத்துன், எங்கள் குடும்பத்தில் ஒரு பிள்ளைக்கு தேள் கொட்டி இருக்குது. ஃபலம் தஜிது லஹா அலமன், தேள் கொட்டி எந்த விதமான ஆபத்து நிகழலை, வலியும் இல்லை, விஷமும் ஏறல். இதை அனுபவித்து பார்த்தது. இது முஸ்லீம் ஷரீஃபில் வருது, பல்வேறு ஹதீஸில் வருது, சஹீஹான ரிவாயத்தில் வருது. யாரும் இந்த அறிவிப்பாரும் கொள்ள சொல்லலை. இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா? மருந்து மாத்திரையால் முடியும்னு நினைக்கிறோம். அது முடியும், அல்லாஹ் நோய்க்கு நிவாரணத்தை இறக்கியிருக்கான். ஆனால் இதால் முடியாதுன்னு நினைக்கிறோம். முடியாதவர்களுக்கு முடியாது தான். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரி துவாக்கள் ஆஃபாத்திலிருந்து காப்பாற்றுது, விஷஜந்துகளிலிருந்து காப்பாற்றுது, நோயிலிருந்து காப்பாற்றுது. இதை அறிந்தவர்கள் புரிந்தவர்கள் செய்து காட்டினார்கள். அவர்களுக்கு எதுவும் தீங்கு ஏற்படவில்லை என்ற செய்தியை நாம் பல்வேறு ஹதீஸின் மூலமாக பார்க்கிறோம். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய திருத்தூதர்களே, நேற்று நிம்மதியாக தூங்க முடியாமல், முஸ்லீம் ஷரீஃப் வருது, நிம்மதியாக நேற்று இரவு தூங்க முடியாமல் தேள் கடிச்சு படாத பாடுபட்டேன் என்று சொல்லி காட்டுகிறார். அதகதனி அல் பாரியா, நேற்று இரவு எனக்கு கடித்து விட்டது. கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, கால அம்மா லவ் குல்த ஹீனா அம்சைத்து, மாலையானால் இந்த துவா ஓதினால் தேள் கொட்டி இருக்காது, கொட்டினாலும் கூட உனக்கு அந்த இது விஷ உனக்கு தாக்கியிருக்காது என்று சொல்கிறாங்க. என்ன அது? அவுது பிக்கலை மாத்தில்லா தாமாத்தி மின்ஷரிமா ஹலக் என்று ஓதினால் நம் ததுர்ருக்க, உனக்கு தீங்கு ஏற்பட்டிருக்காது என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. நோய் வருவதற்கு முன்னால் பாதுகாப்பதற்காக வேண்டி சில அதுக்கார்களை கற்றுத்தந்தார்கள், சில பிரார்த்தனைகளை கற்றுத்தந்தார்கள். இன்றைக்கி எத்தனை பேர் மன உளைச்சலின் காரணமாக மனநோய் நிபுணர்கள்ட்ட போய் காட்ட வேண்டும், ஒரு சரியான ஆள்கிட்ட போய் காட்ட வேண்டும், அவருக்கு மனநலம் சரியில்லை அப்படிலாம் பேசுகிறோம். ஆனால் பல்வேறு குழப்பங்கள் இருக்காங்க, அது கவுன்சிலிங் தேவை, அப்படிலாம் செய்கிறோம். ஆனால் சில துவாக்கள் மூலமாகவே நம்ம நிம்மதியாக வாழ்வதற்கு கர்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். இன்றைக்கி எத்தனை பேர் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். வெங்குஷ்ணம் வந்துடுது, கருங்குஷ்ணம் வந்துடுது, தோல் நோய் வந்துடுது. அதற்கெல்லாம் ரசூலுல்லாஹ் வராமல் இருப்பதற்காக வேண்டிய சில துவாக்களை கற்றுத்தருகிறார்கள். இதெல்லாம் கொரோனா காலத்தில் ஓதணும், அதோட முடிஞ்சு போச்சு. ஏன்னா கொரோனா காலத்தில் மட்டும்தான் வியாதியாக பல்வேறு வியாதிகள் பரவிக்கொண்டே இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் நோயிலிருந்து நிவாரணம் பெறுவதற்காக வேண்டி சில பாதுகாப்பான துவாக்களை கேளுங்கள். அதில் ஒன்று தான் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் பரசி, இறைவா நான் பெந்துஷத்திலேருந்து நம்ம இடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன். வல் ஜுனூனி, திடீர்னு பைத்தியமாகிறாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். அதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வல் ஜுதாமி, தோல் நோயிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஒமின் செய்யில் அஸ்காமி, ரசூலுல்லாஹ் பட்டியல் போடாமல் சொல்கிறாங்க, எதெல்லாம் மோசமான வியாதியாக இருக்கிறதோ அதிலிருந்து யா அல்லாஹ் பாதுகாப்பு தெரியும் என்று ஓதினால் அல்லாஹு தாலா நோயிலிருந்து பாதுகாப்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்கு இமாம்கள் விளக்கம் தருகிறார்கள். எனவே அருமைக்குரிய சகோதரர்களே, மருந்து மாத்திரை எப்படி நம்புகிறோமோ அதை விட 100க்கு 100 சைடு எஃபெக்ட் இல்லாத மருந்து இந்த ஆத்மார்த்தமான ரீதியான துவாக்கள், திக்ருகள், தஸ்பீஹாத்துகள் என்பதைத்தான் ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி மருத்துவம் செய்தாங்க. திப்புன் நபினா என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய மருந்து இதுதான் என்ற செய்தியை இமாம் புகாரி, முஸ்லிம் போன்றவர்கள் சொல்லித் தருகிறார்கள். எனவே ஆரோக்கியமான வாழ்வதற்கு ஆன்மீகத்தை நம்புவோம் என கூறி முதல்வரை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியால் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அருமைக்குரிய சகோதரர்களே, நோயிலிருந்து விடுபட என்ற ஒரு தலைப்பு. அதில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் சொன்னாங்க, லா யூரி தன்ன மும்ரிதுன் அலா முஸஹின். இது கொரோனா காலத்தில் பேணினது தான். அந்த நேரத்தில் தான் அந்த ஹதீஸு மருத்துவர்களுக்கெலாம் தெரிஞ்சுது, அவர் முஸ்லீம்களாக இல்லை. பெருமானார் அப்பவுமே நிறைய பேசிட்டு போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய திருத்துவம் என்பதற்கு மிகப்பெரிய சாட்சி தான். அல்லாஹ்வுடைய திருத்துவம் எப்படி நம்புறது தான். பெருமானார் சொல்கிறாங்க, கால்நடைகள் இருக்கிறது, அதில் நோயுற்ற கால்நடைகளையே அப்படியே ஒதுக்கிங்க, நல்ல கால்நடை அதோட சேர்த்து விடாதீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால் இதை வச்சு கியாஸ் எடுக்கணும்னு சொன்னோன்னா, அந்த ஹதீஸில் நம்ம விளங்குறது கொஞ்சம் பரவக்கூடிய நோயாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா,
அவங்கள்ட்ட கொஞ்சம் தமிழ் இருந்துட்டு நம்ம எல்லா இடத்துல துவா செஞ்சுட்டு இருக்கணும் என்ற செய்தியும் இமாம்கள் நமக்கு விளக்கம் தருவாங்க. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, நீங்கள் நோயிலிருந்து பாதுகாப்பதற்கு இதா சமயத்தும் தாவூனி, தாவூன் என்ன கால்ரா நோய், கொள்ளை நோயின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் கேள்விப்பட்டேன்னு சொன்னால் பியாரதின் ஒரு ஊரில் இப்படி இருக்குன்னு சொன்னால் ஃபலாத்தது குழு அந்த ஊருக்கு போக வேண்டும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ நோயிலேருந்து நீங்கள் பாதுகாப்பெறலாம். அதே சமயத்தில் ஒய்தா வக்கா பியாரதின் எந்த ஊரில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த ஊரில் வந்துருச்சு இந்த மாதிரி சொன்னால் வான்தும்பியா அந்த ஊரில் நீங்கள் தங்கியிருக்கீங்க ஃபலாத்த ஃபுருஜ் மீன் அந்த ஊர்லேருந்து நீங்கள் வெளியே ஓடாதீங்க. ரெண்டுமே நம்முடைய அக்கீதாவுக்கு மாற்றப்படாது. ஏன்னா முதல்ல வந்து என்னான்னு சொன்னோன்னா நம்ம அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னால் அல்லாஹ் நானா தான் நடக்கும். நம்ம என்ன செய்வோம், இது தான் அஸ்வாபாக ஆக்கிடுவோம். சைத்தான் நம்மகிட்ட ஊசலாட்டை ஏற்படுத்தி இங்கே வந்து போனதுனால தான் நமக்கும் சேர்ந்து தொத்தின்னு நினைப்போம். அதனால் நீங்கள் இருந்து வெளியே போகிறதுனால அல்லா மேலே தவக்கு இல்லாமல் போகிறீங்க. அதனால் வேறு எதுக்காவது நீங்கள் வந்து பரவவும் செய்யலாம். இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, நமக்கு பாதுகாப்பு தேட சொல்கிறாங்க. இந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி நமக்கு மகத்தான செய்தி, மகத்தான பாடம் படிப்பினை இருக்கிறது. மருத்துவர்களை போய் நின்று மணிக்கணக்கில் கேட்டு அவங்க சொல்கிற பிரகாரம் நடக்கிறோம். ஆனால் மருத்துவ ரீதியாக நோய் வராமல் இருப்பதற்கு பல்வேறு துவாக்கள் பல்வேறு ஹதீஸ்கள் இருக்குது, அதை மறந்துடுறோம். அதான் தலைப்புடைய சுருக்கமான செய்தி. எனவே அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் மாலையும் நமக்கு நோயிலிருந்து பாதுகாப்பதற்கும் நிறைய துவாக்களை கற்று தந்திருக்காங்க. நான் சொன்னது வந்து சுருக்கமானது. விரிவாக கிதாபு தாவாத் என்ற பாடம் புகாரி முஸ்லீமில் இருக்கிறது. எனவே அதையெல்லாம் அறிந்து புரிந்து ஈருலகத்திலையும் ஆரோக்கியமாக சலாமத்தாக வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும் என கூறி என்னுடைய ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.